ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தின் 16வது 17வது மற்றும் 18வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ ஸ்த்வனயோஸ்தத்வதர்ஷிபிஹி அவிநாஷீ து தத்வித்தி ஏன சர்வமிதம் தத்தம் விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹசி அந்தவந்த இமே தேஹா நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாஷினோ அப்ரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. இந்த 3 ஸ்லோகங்களின் விளக்கம். நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாராம், அர்ஜுனா, எந்த ஒரு விஷயத்திற்கு இருப்பு என்பது கிடையாதோ, இருப்பு என்றால் எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்வோம். அதாவது எந்த ஒரு பொருளுக்கு எந்த ஒரு விஷயத்திற்கு இருப்பு என்பது இருக்கோ, இந்த ஒரு விஷயம் இருக்கு என்று நம்ம எந்த விஷயத்தை சொல்கிறோமோ அந்த விஷயம் நிச்சயமாக அங்கே இருக்கும். இதுவே எந்த ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பே இல்லையோ அந்த விஷயம் அங்கே இருக்கவே இருக்காது என்று கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த மாதிரி இவர் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? இவர் எது இருக்கும் சொல்கிறார், எது இல்லை என்று சொல்கிறார் என்றால் அதை தான் அடுத்த 2 ஸ்லோகங்களில் காண்போம். அவர் இருக்கு என்று சொல்லும் அந்த விஷயம் ஆத்மா. அதாவது இந்த முழு உடலில், இந்த முழு தேகத்தில் பரவி இருக்கிற அந்த ஒரு ஆத்மாவானது அதற்கு அழிவே இல்லை அர்ஜுனா. அதற்கு இருப்பு என்பது இருக்கு, எக்ஸிஸ்டன்ஸ் என்பது இருக்கு. அதனால் அது அழியக்கூடியது என்று நினைப்பது முட்டாள்தனம் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். இருப்பு இருக்கும் விஷயம் ஆத்மா என்றால் இருப்பே இல்லாத விஷயம் எது என்றால் அதுதான் அந்த ஆத்மா எந்த இடத்தில் தங்கியிருக்கோ அந்த ஆத்மாவின் தங்கும் இடமாக இருப்பது இந்த தேகம், இந்த உடல். அதனால் எந்த உடலில் அந்த ஆத்மா இருக்கோ அந்த உடலுக்கு அழிவு இருக்குமே தவிர, அந்த உடலுக்கு இருப்பு இல்லாமல் இருக்குமே தவிர, அந்த உடலில் இருக்கும் ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அந்த உடலுக்குள்ளே இருக்கும் அந்த ஆத்மாவுக்கு இருப்பு எப்பொழுதுமே இருக்கும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அதனால் இங்கே ஆத்மாவுக்கு மட்டும்தான் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த உடலுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது என்று கிருஷ்ணர் கூறுகிறார். பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தின் 16வது 17வது மற்றும் 18வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்தோ. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.